ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் 4 செவருக்குள்ள ஒரு பெண்ணு தான் வந்திருக்கா. அந்த பெண்ணு கருப்பா இருக்கா. நிலக்கரிப்பு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கருப்பான ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணு. அப்படிதான் அந்த பெண்ணு வீட்டுல கையில காஃபி எடுத்துட்டு வெளில வரா. அவருடைய அம்மா, நீ ஏன் வெளில வந்த? உன்னை பார்த்தா மத்த 2 பேத்துக்கு கூட கல்யாணம் நடக்காது, உங்க குடும்பத்துல ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுவாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த பாப்புறோம். அந்த பெண்ணு பேரு சகினாவுக்கு வயசு 25. அவ நல்லா கருப்பாவே இருப்பா. அதனாலேயே நிறைய பேரு இவ்வளவு வெறுக்கிறாங்க. சகினா பிறக்கும் போது அவருடைய அம்மா வந்து இறந்துறாங்க. இதனாலேயே துரதிருஷ்டமானவ இவ பிறக்கும் போது இவருடைய அம்மாவை கொண்டு போயிட்டா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சகினா எடுத்த மாதிரி வந்தாவே இவ துரதிருஷ்டசாலி, நான் போன இடம்லாம் விளங்காது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இதனாலேயே சகினா வெளில வரதில்ல. அதுக்கு பிறகுதான் சகினா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. அவருடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு யோசனை வருது, நம்ம இப்படி தனியா இருந்து என்ன பண்றது? சகினா வந்து வளர்ந்துட்டு இருக்கா, இவளுக்கு யாராவது துணை வேணும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்பதான் பல பேரும் 2வது திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவரும் 2வதா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்றாரு. அந்த பெண்ணு பாக்குறது நல்லாவே இருக்காங்க. அந்த பெண்ணோட பேரு ரஷ்யா. ரஷ்யா வந்த பிறகு ஆரம்பத்துல சகினா கூட நல்லாவே பாயிட்டு இருக்கா. ஆனா காலம் செல்ல செல்ல ரஷ்யாவுக்கும் 2 பெண் குழந்தைங்க பிறகுது. அதுக்கு பிறகு எல்லாமே மாறுது. பாசம் முழுவதையும் 2 மகளுக்கு அவ கொடுக்குறா. ஆனா ரஷ்யாவை இப்ப கண்டுக்கிறதே இல்ல. நிறைய உறவினர்கள் வந்தா கூட சகினா காஃபி எடுத்துட்டு வருவா. காஃபி எடுத்துட்டு வரும்போது யார் இந்த பெண்ணு இப்படி வந்து கருப்பா இருக்கிறாள அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரஷ்யாவோ, இவன் என் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சகினா எதுவுமே பேச மாட்டா. அது மட்டும் இல்லாம இது போல ஒரு பெண்ணை வச்சிருந்தீங்கன்னா தரித்திரியம் முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுவாங்க. இதனாலே ரஷ்யாவுக்கு பயங்கர கோபம் வரும். இப்ப சகினாவை நீ வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னால அப்படின்னு அவன் சொல்றா. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை எல்லா வேலையுமே சகினா தான் பண்ணுவான். அதாவது காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பா சகினா, வீட்டெல்லாம் பெருகிட்டு சமைப்பா, துணி துவைப்பா, பாத்திரம் அழுக்குவா, எல்லா வேலைகளையுமே அவ வந்து பாக்குறா. ரஷ்யாவுக்கு பிறந்தது 2 குழந்தை. அந்த 2 குழந்தை பேரும் சைமா, நாசியா அப்படின்னு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 2 குழந்தைகளுக்கு ட்ரெஸ், மேக்கப் எல்லாமே கலவரப்பா நடந்துட்டு இருக்கும். கல்லூரியும் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பாங்க. சகினாவோ ரொம்ப சோகமா வீட்லயே வந்துருப்பா. அனைத்து வேலைகளையும் செஞ்சிருப்பா. அவங்க கூட தனது சகோதரி அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்காம என்னோட செருப்பு தொட அப்படின்னு சகினா கிட்ட சொல்லுவாங்க. அவளும் எல்லாமே தொடப்பா. இப்ப எத்தனையோ முறை கடவுள்கிட்ட வேண்டிட்டு அது இருப்பா, கடவுளே நான் இப்படி பிறந்தது அது ஏன் தவறா, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு பல விதமா வந்து யோசிக்கிறா. இப்பதான் காலங்கள் செல்லுது. சகினாவோட அப்பா அகமதுக்கு நம்ம மகளுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவர் பல விதமான வரன்களும் அவரோட வீட தேடி வருது. ஆனா வீட தேடி வந்தாலும் சகினா காஃபி எடுத்து கொண்டு வரா. சகினாவை பார்த்த பிறகு எல்லாரும் பயங்கரமா கோவப்பட்டு வெளில போயிடுறாங்க. இப்ப அகமதியோட சகோதரி பெண்ணு கிட்ட வரா, உன்னை மகளை இருந்து என்னோட பையனுக்கு கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வரலையும் எல்லாமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சகினா உள்ள இருந்து காஃபி வெளில வந்துட்டு வரா. இப்ப சகினா பார்த்த பிறகு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. காஃபி கூட எடுக்காம ஏந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு கருப்பான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க? நான் ராணி போல உள்ள ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவளை என் மகனை திருமணம் செஞ்சா ஊர்ல உள்ளவங்க எல்லாமே என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க, என்ன கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம கொள்ளாம ஏஞ்சி போடுறாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு பயங்கர கோபம் வருது. எத்தனை பேர் பெண்ணு கிட்ட வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, உனக்கு கல்யாணமே இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு அவ கடிஞ்சுக்கிறா. உன்னாலதான் எனது 2 மகளுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு, எனது 2 மகளுடைய வயசும் போயிட்டு இருக்குது. நீ இதுக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்து வரக்கூடாது, இந்த 4 செவருக்குள்ளதான் இருக்கணும், வெளில வரக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. சகினாவும் வேற வழி இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டு போய் கடவுளிடம் வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கா. கடவுளே என்னை ஏன் இப்படி படைச்ச, நான் மட்டும் மகிழ்ச்சியா அந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு அவ வந்து அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல அகமதுவும் இங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அகமது சொல்லி தனது 2 மகளுடைய வாழ்க்கையும் போகுது அப்படின்னு அவ வந்து கத்துறா. இப்ப அகமதுவும் எதுவும் பேசாம வந்திருக்காரு. இப்பதான் எந்த மாப்பிள்ள வந்தாலும் எனக்கு 2 மகளை பார்த்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க, சந்திரன் போல அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு அவ பேசுறா. அதனால இதுக்கு மேல இவ வந்து இங்க வரைய கூடாது அப்படின்னு சொல்லுறா. இப்பதான் ஒரு செய்தி வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த நகரத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான் ஹாஜி சுலைமான். அவருடைய மகன் மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய மகன் லண்டன்ல இருக்காரு. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யறதுக்காக அவருடைய மகன் சமீர் இந்தியாவுக்கு வந்திருக்க அந்த செய்தி எல்லாருக்குமே பரவுது. இந்த செய்தி ரஷ்யாவோட காதலையும் விழுது. இப்பதான் அவன் யோசிக்கிறா, ஹாஜி சுலைமான் நம்மளுடைய மகளை பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும், நம்ம மகள் ராணிகள் மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா இந்த செய்தி சொல்லி நம்ம மகளை அவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்பதான் அகமது சாஹிப்புக்கும் இந்த விஷயத்தை சொல்றா. இப்போ ஒரு தரகர் மூலமா ஹாஜி சுலைமானிடம் இந்த செய்தி வந்து போகுது, இங்க 2 பெண்ணு இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதுல ஹாஜி சுலைமான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு ஒரே சந்தோஷம். வீடே திருவிழா கோலம் போட்ட மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அலங்கரிக்கிறாங்க. அதே நேரத்துல சைமாவுக்கும் நாசியாவுக்கும் கையில மருதனாயிட்டு ரொம்ப அழகுபடுத்திக்கிறாங்க. இப்ப ரஷ்யா சகினாட்ட வரா. எக்காரணம் மட்டும் இந்த சமையல் கட்டுல இருந்து வெளில வரக்கூடாது, இந்த ரூம்ல தான் இருக்கணும், நீ வந்து என் மகளோட திருமணத்தை கெடுத்துறாது அப்படின்னு பயங்கரமா கண்டிஷன் போடுறா. ஹாஜி சுலைமான் தனது மகனுக்கு பெண்ணு பார்க்கறதுக்காக குடும்பத்தோட அகமது வீட்டுக்கு வர்றாரு. அதுவும் 4-5 காரு அந்த ஊர்ல நுழையுது. எல்லா மக்களுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப அகமது வீட்டுல இருந்து நிக்குது. இப்ப சகினா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே எல்லாத்தையுமே சமைக்கிறா. எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு அவ அழுதுட்டு உட்காந்துருக்கா. இந்த நேரத்துல தான் சமீரும் அவருடைய அப்பாவும் எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. இப்பதான் யாரு பெண்ணு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவனுடைய 2 பெண்ணும் ரொம்ப அழகா மேக்கப்
மேக்கப் பண்ணிட்டு வந்து ஹால்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப இதுல சைமா தான் முதல் மகள். அவதான் அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவ, ரொம்ப அறிவுமிக்கவ அப்படின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட இங்கிலாந்து வந்து தங்கறதுக்கும் வாக்கி நடத்துறதுக்கும் தகுந்த பொண்ணு இவதான் அப்படின்னும் ரஷ்யா சொல்றா. இந்த 2 பெண்களையும் பாக்குறாங்க. சந்திரனை போல அவ்வளவு அழகா இருக்காங்க. சைமா முன்னாடி வரா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சமீருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப அவங்க பரிமாறப்படுது. இப்ப எல்லாருமே சாப்பிடுறாங்க. சமீரும் அவருடைய அப்பா அம்மாவும் பிரியாணி எடுத்து சாப்பிடுறாங்க. பிரியாணி அவ்வளவு ஒரு சுவையா இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இது வரலையும் நான் கடையில கூட இந்த அளவுக்கு சாப்பிட்டது இல்ல, அவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு சமீர் சொல்றான். சமீரோட அம்மா, இந்த உணவுல யார் சமைச்சது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் எனது மகள் சைமா தான் அப்படின்னு ரஷ்யா சொல்றா. இப்ப சமீருக்கு ஆச்சரியம். ஓ, நீ தான் சமைச்சியா? இந்த பிரியாணில என்னென்னலாம் போட்ட அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். இதை கேட்டு சைமாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இது வரலையும் அவ சமையல் பக்கம் கூட அவ போனதில்லை. என்னென்ன கலப்பாங்கன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த இடத்துல தான் அவன் சொல்றா, நாங்க மசாலா கலந்தோம் அப்படின்னும் அவன் சொல்றாங்க. பிரியாணி கலக்கிற மசாலா எங்க அம்மா கொடுத்தாங்க, அதை நான் போட்டேன் அப்படின்னும் அவ சொல்றா. அவ சொல்றதுல பொய் இருக்குன்றத சமீர் கண்டுபிடிக்கிறான். இந்த இடத்துல தான் சைமா இது சமைக்கல, உண்மையா அந்த பிரியாணி சமைச்சது யாரு அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். இப்ப எல்லாருமே வந்து விழிக்கிறாங்க. சொல்லுங்க, யாரு இந்த சமையலா சமைச்சது அப்படின்னும் அவன் வந்து கேக்குறாங்க. இப்ப அகமது சொல்றாரு, உண்மைதான், சைமா சமைக்கல, எனது மூத்த மக்கள் சைனா தான் இதை சமைச்சா அப்படின்னும் அவர் சொல்றாரு. அருமையா சமைச்சிருக்காங்க, அவங்களை நாங்க பார்க்கலாமா அப்படின்னும் சமீர் கேக்குறான். இதை கேட்டு நசியா ரொம்ப அதிர்ச்சியா வரா. இல்ல, அவளை நீங்க பார்க்க வேண்டாம், அவளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு உடனே ஓடுருவீங்க, அதனால அவளை நீங்க பார்க்க வேணாம் அப்படின்னு ரஷ்யா சொல்றா. ஆனாலும் சமீர், இல்ல, நான் அந்த பெண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சமீர் சொல்றான். இப்போ உடனடியா அகமது சாஹப் இப்ப அவருடைய மகள் சைனா இருக்கிற கிச்சன் ரூமுக்கு போறாரு. சமையல் கொடுத்து போறாரு. கிழிஞ்ச துணியோட கறியும் அழுக்குமா தலைலாம் கலைஞ்சு போயிருக்கா. இப்பதான் அகமது அங்க வர்றாரு. அம்மா, நீ ஒரு நிமிஷம் ஹாலுக்கு வாமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு சகினா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா சகினா வந்து அங்க வரவே கூடாதுன்னு சொல்றாங்க, எப்படி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு அவள் தான் ஆச்சரியப்படுறா. சகினா வேண்டாப்பான்னு சொல்றா. சித்தி என்ன வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னும் அவர் சொல்றா. ஆனாலும் அகமதுவோ ஒரு நிமிஷம் மட்டும் வந்துருப்போமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு அவரா. சமீரோட அம்மா அவளை வந்து பாக்குறாங்க. கருப்பா துணிதான் கிழிஞ்சு போயிருக்கு, ஆனா இந்த பெண்ணு இவ்வளவு அறிவா இருக்கிறால இந்த அளவுக்கு சமைக்கிறா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பெண்ணு யாருன்னு கேக்குறாங்க. அப்ப அகமது சொல்றாரு, எனக்கு மோதாரத்துக்கு பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டு ஓ, இதான் காரணமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவளோட கண்களை பாக்குறாங்க. அந்த கண்கள்ல ஏதோ ஒரு பிரகாசம் தெரியுது. இப்ப இதை பார்த்து சமீர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்பதான் நான் கல்யாணம் பண்ணா இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவளுடைய முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு நசியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இல்ல அப்படின்னு அவ கத்துறா. அவ துரதிருஷ்டவாளி, அவ வந்து கருப்பா இருக்கிறா, அது நிலக்கரி மாதிரி கருப்பா இருக்கிறா, உனக்கு ஏத்த பெண் இவ இல்ல அப்படின்னு ரஷ்யா சொல்றா. எப்படி நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நீங்க லண்டன் ஆச்சரிய போவீங்க அப்படின்னு நசியா சொல்றா. கருப்பா இருக்கிறா, எல்லாரும் கேவலமா பேசுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் சமீர் சொல்றான், இல்ல, லண்டன்ல எத்தனையோ பேரு வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னுடைய சந்தோஷத்துக்கு இது போல ஒரு பெண்ணு கிடைக்கிறது நான் வந்து கொடுத்து வைக்கணும். ஏன்னா அவளுடைய கண்கள்ல அவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்குது. அவ கருப்பா இருந்தாலும் அவ்வளவு கலையா வந்திருப்பா. ஆனா சகினா உடையும் அவளுடைய முடியும் தான் அப்படி இருக்கு, மாத்தினா எல்லாத்தையுமே மாத்தலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளுடைய அம்மாவும் சகினா வந்து கல்யாணம் பண்ணணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரஷ்யாவால எதுவுமே பேச முடியல. அகமது கண்ணிலிருந்து கண்ணீர் வழியுது. தனது மகள் சகினாவோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சேன், ஆனா கடவுளுடைய பிரார்த்தனை தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு கடவுளிடம் வேண்டிக்கிறாரு. சகினாவும் சைமாவும் கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த பெண்ணால எங்களுடைய வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கதறாங்க. ஆனா திருமணம் நடக்குது. சகினாவுக்கு சமீர் வீட்டுல இருந்து அனைத்து தங்க நகைகளும் அனைத்து உடைகளும் வந்து அனுப்புறாங்க. சோப்பு சாரி அறிஞ்சு நகையெல்லாம் வந்து உடுத்துறா. மேக்கப் போட்டு பார்த்தா கிளியோபட்ரா மாதிரி அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறா. அப்பதான் அவர் சொல்றாரு, சமீர் சொல்றாரு, கிளியோபட்ரா கூட ஒரு கருப்பு பெண்மணி தான், கிளியோபட்ரா விட ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு பெரும்பறாரு. கருப்பு முக்கியம் கிடையாது, நல்ல மனம் தான் முக்கியம். கலர் எப்ப வேணாலும் மங்கும், ஆனா நல்ல ஒரு மனம் சாகர வர மங்காது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவ பாக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கா. அங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப சகினாவுக்கும் சமீர் கல்யாணம் நடக்குது. அவங்க இப்ப லண்டன்ல வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குறாங்க. சகினாவுக்கு 2 பெண் குழந்தைங்க பிறக்குது. அந்த பெண் குழந்தைங்க ரொம்ப அழகா வந்து வளர்ந்துருக்கு. அதே நேரத்துல நசியாவோட 2 மகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவையும் அகமதியும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இதனால 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல அவளுடைய வாழ்க்கையில பேரிடி வந்து விழுது. அகமதும் படுத்த படுக்கையா வராரு. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் சகினா வெளிநாட்டுல இருந்து அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கா. இப்ப ரஷ்யா எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. தனது எந்த மகளை நம்ம அடிச்சு விரட்டணுமோ, யார அட்டை கரியா இருக்கான்னு கேவலப்படுத்தணுமோ அந்த மகள் தான் தற்போது தன்னை காப்பாத்துது அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. எப்பொழுதுமே யாரையுமே தலைகுறையா வந்து பேசக்கூடாது. ஒவ்வொருத்தருமே இந்த உலகில வந்து அழகுதான். ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.